நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருமே இருக்கிறது கடைசி காலத்துல இல்லையா? இந்த காலங்கள்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத பைபிள்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லார் கையிலயுமே பைபிள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. விலையேறப்பட்ட பொக்கிஷமா தான் கண்டிப்பா அது எல்லாமே நம்ம பாக்குறோம். ப்ரேயர் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்கு. எந்த டைம் வேணாலும் நம்மளால ப்ரேயர் பண்ண முடியும். எவ்வளவு சத்தமானாலும் நம்மளால வொர்ஷிப் பண்ண முடியும். நமக்கு சர்ச் டோர் அப்படின்றது எப்பவுமே ஓப்பன்ல தான் இருக்குல்ல. ஆனா நம்மள எவ்வளவு பேர் இந்த வேதத்தை எடுத்து படிக்கிறோம், எவ்வளவு பேர் இந்த வேதத்திற்கு செவி கொடுத்து நடக்கிறோம், இந்த வேதம் சொல்லுகிற கட்டளைகளை எவ்வளவு பேர் கீழ்படுகிறோம். ஆலயம் திறந்த வாசல்களா இருக்கு. அந்த ஆலயத்திற்குள்ள அந்த திறந்த வாசலுக்குள்ள எவ்வளவு பேர் போறோம். சண்டே ஆனா சர்வீஸ் போறதே பெரிய போராட்டமா இருக்கு இல்லையா நம்ம எல்லாருக்கும். ஆனா இப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தாலும் இன்னொரு கூட்ட ஜனங்கள் பைபிள்ல ஒரு பேப்பர் பீஸ் எனக்கு கிடைச்சிராதா, அதுல இருக்கிற வார்த்தை என்ன ஆறுதல் படுத்திராதா, நான் உட்கார்ந்து அவர் ஆராதிக்க சுதந்திரமான ஒரு இடம் எனக்கு கிடைச்சிராதா, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆலயம் கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்குறவங்க அநேகரா இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மத்தியில நமக்கு அவருடைய கிருபையால இது எல்லாமே இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த தடையும் இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கு. சோ நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால இருக்கக்கூடிய காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க.